வணக்கம், வெல்கம் டு சுகீஸ் KiKee வீடியோஸ். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம தையல் சம்மந்தமான டுட்டோரியல் வீடியோஸ் போடுறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊசி எடுத்துருக்கேன். அந்த ஊசி வச்சு நம்ம கொக்கி போட வேண்டிய இடத்துல மார்க் பண்ணி அங்கே நம்ம ஒரு தொலை போட்டுக்கலாம். இப்படி கொக்கி எடுத்து தலைகீழ வச்சு நம்ம அதை சொருகி வெளியே இழுத்துக்கலாம். இப்படி வெளியே இழுத்ததுக்கப்புறம் நமக்கு அது இந்த இடத்துல நகராமல் நின்றுக்கிறோம். நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இன்னும் நான் ரெண்டாக எடுத்து அதை கோர்த்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி உள்ள விட்டு நம்ம நாட் போடுற மாதிரியே தான் போடணும். நாட் போடுற மாதிரி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக நகர்ந்து வராமல் இருக்கும். கொக்கி சீக்கிரம் பண்ணிட்டு வராது, ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நூலை சுற்றிட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா நூலை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹோல் இருக்க ரெண்டு பக்கமுமே நம்ம குறைஞ்சது 4லேருந்து 5 நாட் போட்டுக்கலாம். நான் போட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா உள்ளே இந்த கீழே கூட சொருகி மேலே இருக்க அந்த தலைப்பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வரும். ஏன்னா அப்போ தான் அந்த தலைப்பகுதி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு நம்மளால் தையல் போட முடியும். பாருங்கள், தலைக்கிட்ட உள்ளே சொருகி வெளியே எடுக்கும்போது ஸோ நமக்கு ஒரு சுற்று கிடைக்கும். அது மாதிரி நம்ம 2 இல்லைன்னா 3 சுற்று நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக தான் நான் 3 தடவை எடுத்துக்கிறேன். 3 சுற்றுனதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே தலைக்கிட்டேருந்து கீழே விட்டு நம்ம அந்த ஹோல் பக்கத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ போட்டதே ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே நாட் போட்டுக்கிறேன். த்ரெட்டை நம்ம அந்த ஊசியில் 2 இல்லைன்னா 3 சுற்றி அப்படி இழுத்தோம்னாலே நாட் விழுந்துடும். பாருங்கள், ஸ்ட்ராங்காகவே நாட் விழுந்துருச்சு. இல்லை உங்களுக்கு வேணும்னா இன்னொரு நாட் கூட பக்கத்தில் இருக்க நூலில் நம்ம இப்படி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டா அந்த கொக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாகவே நிற்குது. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும், தையல் சம்மந்தமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து டுட்டோரியல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.